இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வாத நாளை கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 34 சங்கீதம் 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படவில்லை. அப்போ நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை நாம் பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விகளை பார்க்கிறோம், ஆனால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரத்துக்கு ஏறின போது கிறிஸ்தவர்கள் அங்கே எங்கே என்ன செஞ்சாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. ரோமர்கள் அதுக்கு எதிராக இருந்தாங்க. ரோம பேரரசு அப்போது உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டிருந்த நேரம் ரோம பேரரசுகள் அந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் என்ன செஞ்சாங்க, எழும்பி அவர்களை கொலை செய்து கொண்டிருந்தாங்க. ரோம பேரரசரான மார்க்கஸ் அவுரேலியஸ் என்கிற ஒரு அரசன் என்ன செஞ்சான், கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சான், கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த மார்க்கஸ் அவுரேலியஸ் என்ன செஞ்சான்னா, ஒரு கிறிஸ்தவ போதகரை கட்டி அவரை கொலை செய்யணும். அதாவது கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியினால எப்படி கை காலெல்லாம் ஆட்டுறாங்க, அதே போல் நான் இன்னைக்கு அவனை வெட்டும் போது அவங்க எப்படி கை காலெல்லாம் ஆட்டி சாகுறாங்கன்னு ஆவியானவர் எங்கே வந்து பார்க்குறான்னு சொல்லி அவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு போதகரை என்ன செஞ்சான், அவனை கட்டி அவன் போய் அந்த அவனுடைய கோயிலில் போய் கும்பிட்டுட்டு அவன் வரான். வந்து குதிரையில் வேகமாக வந்து அவருடைய வெட்டணும்னு சொல்லி குதிரையில் வந்து, நானே இன்னைக்கு அவர் தலையை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு கையில் வாளோடு வந்து அந்த போதகரை என்ன செய்தான், வெட்ட வாரான். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி. அவன் அந்த போதகரை வெட்டும் போது எப்படி ஆவியானவர் அந்த வெட்டி சாகிறான்னு பார்க்குறவன்னு சொல்லி, அப்போ அவ்வளோ கேவலமாக அந்த போதகரை பேசி அவன் வேகமாக குதிரையில் வாரான். வரும்போதே அந்த போதகர் என்ன செய்தார், அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. அவன் வரும்போதே அந்த குதிரை என்ன செஞ்சிச்சு, திமிர ஆரம்பிச்சிச்சு. அது கீழே விழுந்து அவன் பிடரியில் அடிபட்டு என்ன செஞ்சான், மடித்து போனான். அந்த போதகரை வெட்டதுக்கு முன்னாலே அவன் என்ன செய்தான், மடித்து போனான். அப்போ வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்யலையாம், வெட்கப்படவில்லையாம். அந்த போதகரை நான் வெட்டுவேன்னு சொல்லி அவ்வளோ வேகமாக வந்த அந்த மார்க்கஸ் அவுரேலியஸ் என்ன செஞ்சான், மடித்து போனான். அவன் வெட்டி செத்து போயிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த நாளில் அநேகனுடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்க்கணும். ஆபத்து வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது நம்ம அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் முகங்கள் என்ன செய்யல, ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், ஜீவனையே கொடுத்தார். உங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்வார், உதவி செய்வார். உங்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட கேட்டபடியாரமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் முகத்தையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ண. ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் அப்பா. அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கப்படியாரமாய் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உண்மை நோக்கி பார்க்குற முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகலப்பா. அன்னைக்கு ஆண்டவர் கர்த்தாவே அந்த போதகருக்காக ஆண்டவர் கர்த்தாவே உண்மை நோக்கி பார்த்தாருப்பா. அந்த மார்க்கஸ் அவுரேலியஸிலிருந்து அவரை நீங்கள் தப்பு வைத்து ஒரு முகத்தை ஆண்டவரை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாத்தீங்க. அதுபோல் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருடைய முகத்தை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்தார்கள், அவங்க முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரை பொருட்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.